அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோ, மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இதை சார்ந்து உங்களுடைய டெக்னிக்கல் நீங்கள் பார்க்குற ப்ரைஸ் ஆக்ஷனோ, எலியாட் வேவ், ட்ரெண்ட் லைன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எனி அது கூட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லையா தவிர்த்துடுங்க. ஏன்னா யூடியூப்ல யார் கொடுக்குறதையும் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது ஓகேங்களா. மார்க்கெட்டுங்கிறத எதுக்கு இதை நான் கொடுக்குறேன்னா உங்களை சிந்திக்க சொல்கிறேன். சிந்திச்சு செயல்படுங்க. சிந்தனை தான் உங்களை வெற்றி பெற வைக்கும். 1000 யூடியூப்ல 1000 சொல்லலாம் எல்லாரும், ஓகேங்களா. யார் சொன்னாலும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஓகே இது சரியா இருக்கு வரல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும், ஓகேங்களா. இல்லையா தவிர்த்துடணும். சரி, இன்னைக்கு என்னங்க ஃப்ரைடே நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. ட்ரேட் பண்ணுங்க, அது எதில் வேணால் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ட்ரேடை வந்து தயவு செய்து லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் மெயின் இதனுடைய கான்செப்ட், ஓகேங்களா. அதெல்லாம் சைக்காலஜி, நிறைய சைக்காலஜி இருக்குது, ஓகேங்களா. அதனால சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,500 புட்டு 128 ரூபாய்க்கு மேலே இருந்தால் டவுன் சைடு, 128 ரூபாய்க்கு கீழே இருந்தால் அப் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா. காலையில் எங்கங்க இங்கே பாருங்க 128 ரூபாய்க்கு மேலே இருக்கா. அங்கிருந்து ஏறினவர் இங்கிருந்து ஏன் திரும்பினார், என்ன காரணம், அது எப்போ திரும்பினாரு, என்ன ஏது, டைம்லாம் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆப்ஷன் பையருக்கு வந்து டைமும் முக்கியம், எந்த டைமில் ட்ரேட் பண்ணணுன்றது. இங்கிருந்து ரேலி ஆனவர் இதுக்கு மேலே இவரால் போக முடியல, ஏன், இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விடைகள் கிடைக்கும். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட கிளாஸுக்கு போகணும்னு அவசியம்லாம் கிடையாது, ஓகேங்களா. நீங்களே பயிற்சி எடுத்து கொஞ்சம் நாட்கள் அதிகமாகலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் உங்களாலையும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மை உண்டுன்னு நம்புறேன் நான், ஓகேங்களா. சரி, இங்கிருந்து போனது நம்ம வேலைக்கு மேலே இருந்தது, மார்க்கெட் இறங்கியிருக்கும், ஏறிடுச்சு, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இங்கிருந்து இறங்குறது உங்களுக்கு தெரியாது, அதையும் தவிர்த்துருங்க. எகைன் எங்க வந்திருக்குங்க 128. இங்க வந்து என்ன பண்ணுதுங்க, என்ன நடக்குது நல்லா கவனிங்க பாருங்க. இங்க வந்துதான் ஃபைட் பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாங்க, மறுபடியும் கீழே வந்துட்டாங்க. அப்போ என்ன இருக்கும், மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா மேலே ஏறி இருக்கும். தட் இஸ் மேக்ஸ். மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எடுத்துருந்தா என்ன இருப்பீங்க, காலையில இறங்கின அந்த 300 பாயிண்ட்டுக்கெல்லாம் பயந்து எல்லாம் இன்னும் செல் பக்கம் போயிருப்பீங்களா? புரியுதுங்களா? அங்கிருந்து அப்படி திருப்பிட்டாங்க மார்க்கெட்டை. ஏன் அப்படின்னா அதெல்லாம் பொசிஷனல்ல இருக்கு விஷயங்கள், அது விட்டுருங்க. அது நம்ம தேவை. இன்ட்ராடே ட்ரேடர் ஆப்ஷன், இன்ட்ராடே கால்குலேஷன் இதுல மட்டும்தான் இருக்கணும், இதுல மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட்டை பார்க்கக்கூடாது. மார்க்கெட்டை பார்க்கறது எங்க இருக்கு, எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்றது மட்டும்தான் பார்க்கணும். அப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் டவுன் சைட்ல இருந்த மார்க்கெட் இங்க இருந்து இறங்கும் போது அப் சைடா மாறுச்சு. அது என்ன டைமுக்கு மாறுச்சுன்றது நம்மளால சொல்ல முடியும். அங்கிருந்து வந்து இங்க இருந்து இறங்கும் பொழுதும் எகைன் இன்னும் ஃபர்தரா மார்க்கெட் ரேலியா இருக்கு. நம்ம ஷோ பண்ணி காமிக்கவே தேவையில்ல மார்க்கெட்டை. இங்க வரும்போதுதான் அங்க நடந்திருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் பவர்ஃபுல்லா. அதனால நெக்ஸ்ட் வீக் அந்த வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆல்ரெடி போட்டேன். நெக்ஸ்ட் வீக் அந்த லெவலும் நான் இதில் போடுறேன். டெய்லி இது வந்து எப்பவுமே போடுவேன். ஒரு சில மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. டெய்லி இது வந்து நான் எப்பவுமே டைம் எனக்கு கிடைச்சப்போ நான் எடுத்து போட்டுருவேன். இப்போ 2-3 நாளாக எனக்கு ஏர்லியா 7:30 மணிக்கு 8 மணிக்கு எனக்கு டைம் இருக்குது, அதனால எடுத்து போடுறேன். டைம் இல்லாத நேரத்தில் நான் 8:30 மணிக்கு தான் மார்க்கெட்லேயே உட்காரும் ஒரு சில நாட்கள். அப்போ வந்து லேட்டாக தான் போட முடியும் என்னால், ஓகேங்களா. அதனால் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வரதுக்கு நன்றி, வணக்கம், வாழ்க்கை.